Dear 10th standard students, in exercise number 3.3 algebra, find the LCM and GCD and verify. Problem number 1 la third subdivision. நம்ம கிட்ட ரெண்டு expressions கொடுத்திருப்பாங்க. First expression பேர் f of x னு வெச்சுக்கிறேன். f of x is equal to x square y plus xy square. இந்த மாதிரி தனித்தனியா ஸ்கொயரோ கியூபோலாம் இருந்தா அந்த சம் இன்னும் ஃபேக்டரைஸ் ஆகல. காமன் எடுக்கலாம் அல்லது a cube minus b cube ஃபார்முலா, a square minus b square ஃபார்முலா, a cube plus b cube ஃபார்முலா எதுலயாவது செட் ஆகும். இப்போ இதுல ஏதாவது காமன் இருக்கான்னு பார்க்கறேன். இது டைரக்டா ஃபார்முலால வராது. ஏன்னா ஸ்கொயர்ல பிளஸ் வராது. அதனால x ம் காமனா இருக்கு வெளில எடுக்கிறேன். y ம் காமனா இருக்கு வெளில எடுக்கிறேன். மீந்தது ரெண்டு பீஸ் x ல ஒரு பீஸ் x எடுத்துட்டேன். ரெண்டு பீஸ் x ல ஒரு பீஸ் x எடுத்துட்டேன். அப்ப ஒரு x தான் இருக்கும். இருந்த y எடுத்துட்டேன். அப்ப இங்க எதுவுமே இருக்காது. இங்க ஒரு x எடுத்துட்டேன். ரெண்டு y ல இருந்து ஒரு y எடுத்துட்டேன். அப்ப மீந்தது ஒரு y. ஃபர்ஸ்ட் சம்ல வெறும் காமன் தான் வருது. இப்ப பாருங்க ஸ்கொயர் ஐட்டம் எதுவுமே இல்ல. இப்ப வெறும் பிராக்கெட் தான் மீந்திருக்கு. இதுதான் ஃபேக்டரைஸ். இப்ப ஃபர்ஸ்ட் சம்ல a square minus b square ஃபார்முலா கூட வரல. வெறும் காமன் எடுத்தேன். இங்கேயும் xy காமன், இங்கேயும் xy காமன். இதுலயும் xy இருக்குது, இதுலயும் xy இருக்குது. xy காமனா வெளில எடுத்துக்கிறேன். xy காமனா வெளில எடுத்தா x ஸ்கொயர் y ரெண்டு பீஸ்ல இருந்து ஒரு பீஸ் x வந்துருச்சு, ஒரு y வந்துருச்சு. xy ஸ்கொயர் இதுல இருந்து ஒரு x எடுத்துட்டேன். ரெண்டு பீஸ் y ல ஒரு y எடுத்ததுனால மீந்தது ஒரு y. அதே மாதிரி g of x கிட்ட போறேன். g of x x square plus xy. இதுல பார்த்தா ஒரே ஒரு x மட்டும் தான் காமன். வெளில எடுங்க. மீந்தது x ஏன்னா ஸ்கொயர்ல ஒரு பீஸ் எடுத்துட்டீங்க. பிளஸ் இந்த x தான் எடுத்துட்டீங்க. அப்ப மீந்தது y. This is step number 1. f of x g of x simplify பண்ணிருக்கிறோம். ஃபேக்டரைஸ் பண்ணிருக்கிறோம். ஆக்சுவலா சிம்பிளிஃபைல ஃபேக்டரைஸ் பண்ணியாச்சு. ஏன்னா ஃபேக்டரைஸ் பண்ணாதான் LCM கண்டுபிடிக்கிறதுக்கும் GCD கண்டுபிடிக்கிறதுக்கும் ஈஸியா இருக்கும். We will start our LCM. What is my LCM? x இருக்குது. அதிகமான பவர் 1 தான். அப்ப x தான் வரும். y இருக்குது. இல்ல. லீஸ்ட்னா இல்லனாலும் பிரச்சனை கிடையாது. அவன் பிச்சைக்கார மாதிரி லீஸ்ட் ரொம்ப சீப்பா அவன். காமன் இருந்தா எடுப்பான் அதிகமான பவர். காமன் இல்லனா மீந்ததே எடுத்துப்பான். y x plus y ரெண்டுமே இருக்குது. காமன் பவர் 1 தான். அதனால x plus y. LCM முடிஞ்சிருச்சு. After finishing LCM, we are entering into GCD. Greatest common divisor. x இருக்குது. இருந்தாதான் காமன் எழுத முடியும். காமன் இருக்குது. பவர் கம்மியானது. ரெண்டுமே ஒரே பவர் தான் 1 அதனால x எழுதிக்கலாம். காமன் இருந்தாதான் எழுத முடியும். y இருக்குது. இல்ல காமன் இல்ல எழுதக்கூடாது. காமன் இருந்தாதான் எழுதணும். y வராது. ஏன் வராது? இங்க இருக்குது, இங்க இல்ல. கிரேட்டஸ்ட் வந்து ரொம்ப கௌரவம். ரெண்டுத்துலயும் காமன் இருக்கணும். ரெண்டுத்துலயும் காமன் இல்லன்னா you can't take. அதனால y வராது. காமன் வராது. காமன் இல்ல இருந்தாதானே வரதுக்கு. இங்க இருக்குது ஆனா இங்க இல்லையே. அதனால வராது. இருக்குன்னு சொன்னாதான் LCM. இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு GCD ல எழுத போறோம் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா ரெண்டுத்துல இருக்குன்னு சொல்லணும் நீங்க. இவனுக்கு பிரச்சனை இல்ல. இருக்குனாலும் வரும், இல்லனாலும் வரும். LCM எல்லாத்துக்கும் செட் ஆகும். ஆனா GCD ல இருக்கு ரெண்டுமே இருக்குன்னு சொல்லணும். y இருக்கு ஆனா இங்க இல்ல. இங்கேயும் இருக்குன்னு சொல்லணும். அப்பதான் வரும். வராது. x plus y இருக்கு. ரெண்டுத்துலயுமே இருக்குன்னா ஓகே. கம்மியான பவர். ரெண்டுமே பவர் 1 தான். அதனால x plus y. அதனால GCD சொல்லும் போது இருக்கு ரெண்டு எக்ஸ்பிரஷன்ஸ்ல இருக்கணும். இருந்து கம்மியான பவர். ஒண்ணுத்துல மட்டும் தான் இருக்குது, இன்னொன்னுல இல்லைன்னா பாவமே பார்க்க கூடாது, விட்டுறணும். சரி. I finished LCM and GCD. Rule number 1. First I have to find f of x into g of x. What is my f of x? Simplify பண்ணது, அதாவது ஃபேக்டரைஸ் பண்ணது. x plus y into x plus y தோ ஒன்று. x into x plus y. மல்டிப்ளை பண்றேன். x into x square y. x into x square y. x plus y into x plus y whole square. Result number 1.
Then after finishing this, I am entering into LCM into GCD. LCM into GCD. My LCM is xy into x plus y into x plus y. Then multiply LCM into GCD. This is f of x into g of x. This f of x is g of x. X into x, x square. Y அப்படிதான் x plus y whole square. ரெண்டு ஈக்குவலா இருக்கா பாருங்க. X square y, x plus y whole square. Right. This is result number 2. The final answer will be from 1 and 2. F of x into g of x is equal to LCM into GCD. LCM into GCD. Hence, verify. This is your closing of the sum. Okay, thank you.